இன்னும் இந்த பிரச்சனையில் அடுத்தடுத்து பல நடிகர்கள் வந்து சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அந்த வகையில் கிருஷ்ணா அவர்களை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி போகும்? ஆளுங்கட்சிக்கு பின்னால் மறைந்து இருக்கிறார். பிரசாந்த் சொன்ன அத்தனை பேரையும் முடிச்சா கோலிவுட் பாதி எங்கே இருக்கும்? புழலில் தான் இருக்கும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிஹைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது. விஜய் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது, என்ன இருக்கு விஜய்? என்ன பெரியாருடைய கருத்துக்களை சொல்றவரா, இல்லை காமராஜருடைய சித்தாந்தங்களை சொல்லுகிறவரா? பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய வக்கரமான ஒருவேளை நின்று நல்லபடியாக மக்களுக்கு ஏதாச்சும் ஆட்சி செஞ்சா, மக்களுக்கு ஆட்சி செஞ்சு இந்த நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடிட்டே இருக்கும். உணர்ச்சி, அதாவது சொரணை உள்ள வழக்கறிஞர் கோர்ட்டுக்குள்ளே வச்சே பொறுக்க முடியாமல் அந்த யூனிஃபார்மோட இவர் வக்கீல் கோர்ட்டோட அவனை கோர்ட்டுக்குள்ளே வச்சு அடித்தார், உயர்நீதிமன்றத்தில் வச்சு அடித்தார். ஏண்டா நாயே, அந்த பெரிய மனுஷி திருட்டு வழக்கில் கைது செய், சிறையில் போடு, தூக்கில் போடு, இப்படியா சித்திரவதை பண்ணுவேன். ஜெய ரவி பொண்டாட்டி வரட்டி விட்டுட்டு ஒரு டான்ஸர் கெனிஷா பிரான்சிஸ் அதோட குடும்பத்துக்கு போயிட்டார். பொண்டாட்டி பிள்ளையும் ஏங்கிட்டு கிடக்கு, எங்கடா அப்பன் அப்போ வேற ஒருத்தரோட இருக்கார். எல்லாம் எது? பாலின உணர்ச்சிகள் தான். ஐயா, நடிகர் மீனா வந்து குடியரசு துணைத் தலைவரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. பாஜகவில் இணைய போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கௌதமியும் குஷ்புவும் காயத்ரி ரகுராமும் வளர்த்த முடியாத பாஜகவை மீனா எப்படி வளர்க்க போகிறாங்கன்னு தெரியும். சார், இப்போ இந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குடும்ப பிரச்சனை, எனக்கு ஒரு மகன் இருக்கான், ஏதோ ஒரு வகையில் நான் இதை தப்பு பண்ணிட்டேன், ஓகே, ஆனால் எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இல்லையா? இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா? இல்லை, சட்டம் என்பது கருணையில் அடிப்படையில் ஜாமீன் கிடைக்காது. குற்றம் குற்றமே. தெரியாமல் ஒருத்தர் விட்டேன், யார் செத்து போயிட்டான், என்னை மன்னிச்சுக்கையா, ஏதோ நான் கொஞ்சம் போதையில் இருந்தேன், சட்டம் விட்டுருமா? அவனுக்கு ஆயுள் தண்டனை தான். காரணம், சட்டம் என்பது நீங்கள் இரண்டு பக்கமும் யாருக்கும் எதிராகவோ ஆதரவாகவோ இல்லாமல் நடுநிலையோடு அணுகக்கூடியதான் சட்டம். நீதி தேவதையுடைய கண்கள் கட்டப்பட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தராசு. ஏன் நீதி தேவை கருணைக்கோ குடும்பத்துக்கோ அனுதாபத்துக்கோ இடமே இல்லை. சார், ஆனால் முன்னாடி குற்றம் தான். நெற்றிக்கண்ணை திறப்புனா குற்றம் குற்றமே. இன்னும் இந்த பிரச்சனையில் அடுத்தடுத்து பல நடிகர்கள் வந்து சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அந்த வகையில் கிருஷ்ணா அவர்களை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி போகும்? இது எங்கேயும் போகாது, கிருஷ்ணாவோட முடிஞ்சு போகும். ஏன்னா சிக்க மாட்டாங்க. எல்லாமே இப்போது ஆளுங்கட்சிக்கு பின்னால் மறைந்திருக்கிறார்கள். அப்போ ஆளுங்கட்சிக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடியவர்களை காவல்துறை அவர்களை நெருங்காது. அப்படி நெருங்கணும்னா 25 நடிகர்கள் கோகைன் வழக்கில் சிறையில் இருக்கணும். பிரசாந்துடைய ஸ்டேட்மெண்ட், பிரசாந்த் சொன்ன அத்தனை பேரையும் முடித்தா கோலிவுட் பாதி எங்கே இருக்கும்? புழலில் தான் இருக்கும். அதனால் பல பேர் அரசியல் பாதுகாப்பில் தப்பி விடுவார்கள், எந்த வழக்கிலையும் மாட்ட மாட்டாங்க. இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி சிக்கிக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு ரீசன் என்ன சார்? என்ன ரீசன்னா, அதாவதுமா கோடிகளில் சம்பளம், கோடிகளில் சம்பளம். அப்போ அவர்களுக்கு வந்து குடி கூத்து கும்மாளம், இதுதான் அவர்களுக்கு பொழுதுபோக்கு. ரஜினி ஒரு படத்தை சொல்கிறார், குடி பீடி லேடி இல்லாதவன ஒரு பேடி. இதுதான் சினிமா. சினிமா என்பது பாலியல் வக்கிரமங்கள், போதை சமாச்சாரம், இதுதான் சினிமா. வேறு அங்கே என்ன இருக்குது? விஜய் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது, என்ன இருக்குது விஜய்? என்ன பெரியாருடைய கருத்துக்களை சொல்கிறவரா, இல்லை காமராஜருடைய சித்தாந்தங்களை சொல்லுகிறவரா, நேதாஜியை பற்றி விளக்கம் சொல்கிறவரா? அந்த முக கவர்ச்சி, பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய வக்கரமான பாட்டு, வசனம், டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை,
கிரவுண்டு இருக்குது, விளையாடலாம் இந்தி நடிகையோட. இதுதான் அவருடைய 3000 கோடிக்கு அவர் முகம் இன்சூரன்ஸ் செய்யப்பட்டிருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன் விஜயுடைய முகம் அந்த பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய அந்த ஆட்டம் பாட்டம் டான்ஸு உடல் அசைவு இதுதான் அங்கே இருக்குது. வேறு என்ன இருக்குது சார்? இப்போ அவர் வந்து அரசியல் கட்சியில் நிற்க தான் செஞ்சுருக்காரு, அதுக்குள்ளார இவ்வளோ வருது இல்லை சார்? அவர் ஒருவேளை நின்று நல்லபடியாக மக்களுக்கு ஏதாச்சும் ஆட்சி செஞ்சால், மக்களுக்கு ஆட்சி செஞ்சு இந்த நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடிட்டே இருக்கும், நிற்காது. கூவத்தில் என்ன ஓடும்? ஆறு பாலாறு ஓடும். அடையாரத்தில் பூரா தேனாராக ஓடும். பல களிசடைகள் கோடம்பாக்கத்தில் வந்து திரும்பி போயிடுச்சு. விஜயகாந்த், சரத்குமார், கார்த்திக்கு, விஷால், இப்படி பட்டியல் டி ராஜேந்தர், ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் ராமாபுரம் தோட்டம் இப்போ எப்படி இருக்குது? லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. அப்போது காது கேளாதார் பள்ளி, கண் தெரியாதார் பள்ளி, ஊனமுற்றோர் பள்ளி எல்லாத்தையும் சொத்தை கொடுத்துட்டு வந்தாலும் போயிட்டார். இவர்கள் பூரா கொகைன் கோடம்பாக்கம் வாசிகள். கொகைன் இல்லாமல் இவர்களால் வாழவே முடியாது. கொகைனும் கேரவனும் இல்லாமல் வாழவே முடியாது. இவர்களுக்கு அரசியல் என்பது பொழுதுபோக்கு. அரசியல் என்பது பொழுதுபோக்கு. சேர்த்து வைத்த கள்ளப்பணத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பாதுகாப்பு. இதுதான் அரசியல். சார், இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து கோலிவுட்டில் இத்தனை பேர் வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இவங்களுக்கு எங்கேருந்து இதெல்லாம் கிடைக்குது? எப்படி கிடைக்குது? இது உலகத்தில் எங்கே இருந்தாலும் இவர்களுக்கு வந்துடும். ஏன்னா ஒரு கிராம் 12,000 ரூபா. பிரசாத் சொல்கிறார், நான் பெங்களூர்லேருந்து எடுத்துக்கொண்டு வந்து இவர்களுக்கு சப்ளை பண்ணுறேன். ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்குறாரு. அந்த பட்டியலே வெளியில் வரல. பட்டியல் பல பேர், கிருஷ்ணா பல பேர், நீங்கள் ஆளுங்கட்சி தலைவருக்கு, சினிமா தலைவருக்கு, சின்னவருக்கு வேண்டிய ஆட்கள், நெருக்கமான ஆட்கள். அப்போ எப்படி போலீஸ் அங்கே போகும்? போகாது. இந்த ஸ்ரீகாந்துக்கு அரசியலே இல்லை. அதிமுகவை சேர்ந்த பிரசாத் சொல்கிறார், நான் இவருக்கு தான் கொடுத்தேன், மீதி யார் கொடுத்தேன், மீதி போல அதெல்லாம் வெளியே சொல்லாது. ராஜீவ்காந்தி கொலையில் ரங்கநாத்னு ஒரு குற்றவாளி, அவர் எனக்கு நண்பர். அவர் சொல்லுவார், உண்மையை சொல்லுகிற போது உண்மை சொல்லாதுன்னு கார்த்திகேயன் அடிப்பார். ஏன்டா போலீஸ் உண்மை சொல்ல அடிக்கும், உண்மையை சொல்லாத என்ன அடிப்பார். நானும் திருச்சி வேலுச்சாமி சாட்சி. உண்மையை சொல்லாத அதுக்கு அடிப்பாங்க. உண்மை சொன்ன அடி விடும். ராஜீவ் கொலையில் நடந்த விஷயம். இவ்வளோ பெரிய தலைவர், அந்த தலைவர் வழக்கு விசாரணையிலேயே போலீஸ் என்ன சொல்லுது, சிபிஐ என்ன சொல்லுது, உண்மையை சொல்லிடுறாங்க. உண்மை மறைக்கப்பட்டது. இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரமான பிரதமர் நாற்காலியை லப்பர்ஸ்டா மன்மோகன் சிங்கை உட்கார வைத்த சோனியா குடும்பத்துக்கு சிபிஐ பேப்பரே இல்லை. ராஜீவ்காந்தி இறந்து போனால் அந்த ஆவணங்களே இல்லை. அவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு அந்த அம்மா பிரியங்கா எங்கே வருது, நளினியை வந்து எந்த ஜெயிலில் வந்து பார்க்குது, வேலூர் ஜெயிலில் வந்து எங்கள் அப்பனை எப்படி கொன்னாங்க உனக்கு என்ன தெரியும்? 2014 10 ஆண்டு காலம் சோனியா குடும்பத்தில் தான் அந்த பிரதமர் நாற்காலியை கடந்தது. அப்போது அவர்களுக்கே உண்மையை அப்பஞ்சத்ததை ஊரூராக தெருவாக தேட வேண்டியிருந்தது. அப்போது சாதாரண நபர்களுடைய அதிகாரமெல்லாம், சாமானியனுடைய அதிகாரமெல்லாம் லாக்கப்லேயே அடித்து கொண்டானுங்க. பென்னீஸையும் ஜெயராஜையும் சாத்தாங்குளத்தில். அவன் என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா? பஞ்சாப்லேருந்து வந்தானா, ஆப்கானிஸ்தான் வந்தானா? செல்ஃபோன் கடை வச்சுருந்தான். போலீஸ்காரன் செல்ஃபோன் லஞ்சமாக கேட்குறான், தரமாட்டேங்கிறான். 9 மணிக்கு கொரோனா காலத்தில் எப்படா கடை வச்சுருக்கலாம்? அடித்தே கொண்டான். மலத்துவாரத்தில் போலீஸ் லத்தி ஏற்றி கொண்டான். ஆமாம், அந்த ஊர் சாத்தாங்குளத்தில் அத்தனை பேரும் முட்டாள்கள், அத்தனை பேரும் மூடர்கள், அத்தனை பேரும் பயந்தாங்குள்ளிங்க. 50 பேர் போய் நியாயம் கேட்டிருந்தா அவனை மீட்டு கொண்டு வந்துருக்கலாம். 5 வக்கீல் போயிருந்தா ஜெயராஜ் பென்னீஸையும் மீட்டு கொண்டு வந்துருக்கலாம். அந்த ஊரில் 50 ஆண் மக்களே இல்லாத ஒரு ஊர் தான் சாத்தாங்குளம். செல்ஃபோனுக்காக 2 உயிர்கள். 200 செல்ஃபோன் கொடுக்கலாயா? அந்த உயிரை திரும்பி கொடுக்க முடியுமா? அவன் பொண்டாட்டிக்கும் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும். அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆளுங்கட்சியின் ஏவல் துறை. நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார், சவர்கர் ஐஏஎஸ் பேரை சொல்லிட்டு.
நாகப்பட்டினம் கலெக்டர், ஜெயலலிதா முதலமைச்சர். ஒரு திருட்டு வழக்கில் அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி அத்தனை பேரையும் லாக்கப்பில் நிர்வாணமாக போட்டு வச்சுருக்கான் நைட்டு பூரா. திருட்டு வழக்கு என்ன? அமெரிக்கன் டாலர் 500 கோடியை திருடிட்டான். வேலுமணி அடித்து வச்சுருக்கான். 5 லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான். கொண்டு சுவிஸ் இதில் துபாயில் வச்சுருக்கான். சதக் ஜலாலிட்ட 5 லட்சம் கோடியை திருட்டு வழக்கில் உள்ளே வச்சுருக்காங்க. திறந்து விடுறான். காலையில் வீட்டில் போய் விஷம் குடித்து 4 பேரும் செத்து போயிட்டு. அப்போது இதயமே இல்லாத காவல்துறை, இதயம் என்பது என்னன்னே தெரியாத காவல்துறை. ஜெயலலிதா 10 லட்சம் கொடுத்தது, வாங்குறதுக்கு ஆவி தான் வரும். ஆவிக்கு 10 லட்சம். அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை. யாருக்கு 10 லட்சம்? ஜெயலலிதா. அதான் ஜெயலலிதா செத்து போனப்போ சசிகலா பால் பாக்கெட்டை பல்லல் கடிச்சு பிளீச்சுன்னு விட்டுது. நீ செஞ்ச பாவம் பார்த்தியா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உடமல்பேட்டையில் ஒரு வேலைக்காரம்மா ஒரு திருடு போயிடுச்சு ஒரு வசதியான வீட்டில். அந்த வேலைக்காரம்மாவை அந்த காவல் நிலைய இன்ஸ்பெக்டரு நீங்கள் அந்த அம்மாவுடைய மர்ம உறுப்பில் லத்தியை வச்சு அடிக்கிறான். ஹேபியஸ் கார்பஸ் எங்கள் ஹைகோர்ட்டில், சென்னை ஹைகோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ். அந்த அம்மா நடக்க முடியாமல் வயசான அம்மா, ஒரு 50 வயசை தாண்டிய வீட்டு வேலைக்கார பெண்மணி, நடக்க முடியாமல் அந்த அம்மாவுடைய பிறப்புறுப்பில் லத்தியை சொருகி அடிக்கிறான். அந்த காவல்துறை அதிகாரியை என்னுடைய நண்பன் மார்க்ஸ் காரல் மார்க்ஸனுடைய வாரிசு, இந்த மார்க்ஸ் என்ற வழக்கறிஞர் கோர்ட்டுக்குள்ளே வச்சு அடித்தான். நீதிபதி வச்சு உள்ளே போயிட்டார். கொடுக்க சொல்லி அவனை உதைக்க சொல்லி. மார்க்ஸ் என்ற வழக்கறிஞர் உணர்ச்சி, அதாவது சொரணை உள்ள வழக்கறிஞர், கோர்ட்டுக்குள்ளே வச்சே பொறுக்க முடியாமல் அந்த யூனிஃபார்மோட இவர் வக்கீல் கோர்ட்டோடு அவனை கோர்ட்டுக்குள்ளே வச்சு அடித்தார். உயர்நீதிமன்றத்தில் வச்சு அடித்தார். ஏண்டா நாயே, அந்த பெரிய மனுஷி திருட்டு வழக்கில் கைது செய், சிறையில் போடு, தூக்கில் போடு, இப்படியா சித்திரவதை பண்ணுவேன். ஹேபியஸ் கார்பஸ் போட்டு கோர்ட்டு. இப்படி காவல்துறை. அதை நீங்கள் விஷ்ணு பிரியா நாமக்கல்ல அந்த அம்மா எப்படி செத்துதுன்னு தெரியல. கோகுல்ராஜ் யுவராஜ் ஆவணங்களை நேர்மையாக இருந்த காரணத்தினால அங்கே ஒரு எஸ்பி இருந்தார், எனக்கு பேர் மறந்து போச்சு. மணல் திருட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு எஸ்பி அவர். அந்த அம்மா அடித்து தூக்கில் தொங்க விட்டாங்க. டிஎஸ்பியுடைய நிலைமை, விஷ்ணுபிரியாவுடைய நிலைமை அப்படி தான். இப்படி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸ்டெர்லைட் ஆலைக்காக அதிமுக ஆட்சியில் போராடுகிற 13 பேரை குறிபாத்து சுட்டான். ஒரு கல்லூரி மாணவி, உங்களை போல ஸ்லோலிலான்னு பேர், வாய்க்குள்ளே துப்பாக்கியை வச்சு சுட்டு மூளை வெளியில் விழுந்து. அந்த மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதியா? கடல் கெட்டு போயிருமியா? இயற்கை சூழல் கெட்டு போயிடும். இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஸ்டெர்லைட்னால கேன்சர் வருது. குழந்தை பிறக்கும் போதே ஊனமாக பிறக்குது. சமூக சிந்தனைக்காக போராடிய ஸ்லோலினா என்கின்ற அந்த கல்லூரி மாணவியை காவல்துறை அதிகாரி வாய்க்குள்ள துப்பாக்கி வச்சு மூளை வெளியே வந்து. எங்கிருந்து? லண்டன்லேருந்து அனில் அகர்வால் என்ற ஒரு மார்வாடி போராடுகிற 13 பேரை குறிபாத்து சுட்டான். இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கை 13 பேரை பொது இடத்தில் தூக்கில் போட்டிருக்கணும். அந்த அதிகாரிகளை எந்த தூக்கம் இல்லை. மக்கள் முட்டாளாக இருக்கான். மக்கள் ஓல்டு மங்கு குவார்ட்ரு, காக்கா பிரியாணி 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடும். இன்னும் பல பேருக்கு புரியவே இல்லையே சார். அறிவு இருந்தால் தானே புரியும். அறிவு இல்லை, அரசியல் இல்லைம்மா. புரியலைன்னா அறிவு இல்லை, அரசியல் இல்லை. அரசியலும் அறிவும் எங்கே போயிருக்கு? பக்கத்தில் கேரளாவில் இருக்கணுக்கு அறிவு இருக்குது, அரசியல் இருக்குது, புரியுது, தெளிவாக இருக்கான். இங்கே அரசியல் என்ன? அப்பனுக்கு சாராயா, மகனுக்கு சத்துணவு, முடிஞ்சு போச்சு அரசியல். இதுதான் இங்கே அரசியல். சார், இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய பெரிய தவறு செய்கிற யாருக்கும் இங்கே பெருசாக தண்டனை கிடைக்கிறது கிடையாது. சின்ன தவறு செஞ்சு அப்பாவி மக்கள் ஏதோ ஒரு திருட்டு விஷயத்துக்கெலாம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்குன்றப்போ இதுக்கெலாம் ஒரு முடிவே கிடையாதா சார்? இல்லை, மக்கள்கிட்ட அரசியல் மயப்படுத்த வேண்டியிருக்கு. அதுதான் பெரியார் செஞ்சார், அதுதான் காமராஜர் செஞ்சார், அதுதான் கக்கன் செஞ்சார். இந்த மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் போராட ஆரம்பிச்சிருவான். கேரளாவில் எவனும் ஏமாற்ற முடியாது. கேரளாவில் யாரையும் ஒரு தப்பு நடந்தால் 5000 பேர் வந்துடுவோம். 5000 பேர் ஜெயிலில் அடைக்க முடியுமா?
500 பேர் ஜெயிலில் அடைக்க முடியுமா? ஒருத்தன் கேட்குற ஒருத்தன் வந்தால் டிமாண்டு, 50 பேர் வந்தால் அது பேர் கமாண்டு. நான் சொல்கிறது நீ செய்யல, நீ தப்பு பண்ணுறா திருத்திக்க. கேரளாவில் எத்தனை போலீஸ் நிலையம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? விழுஞ்சம் துறைமுகத்தில் நான் வட இந்தியனா கொண்டு வேலைக்கு இறக்கிட்டான். நாங்கள் என்னடா பண்ணுறது, நாங்கள் வேலை இல்லாமல் கிடக்கோம், வட இந்தியனை வேலைக்கு வைக்கிறியா? அந்த அதானி துறைமுகத்தில் காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு போனான் போராடுறவனை. 5000 பேர் வந்தான், ஆளுக்கு ஒரு செங்கலை அடிச்சுட்டு போயிட்டான். கல்வியும் தரமான கம்யூனிசமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவனுக்கு சர்வதேச அரசியலை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான். நம்ம ஆளுக்கு காக்கா பிரியாணி, ஓல்டு மங்கு குவார்ட்ரு, 500 ரூபா பணம், இதுக்கு மேலே இவனுக்கு அரசியல் இல்லை. அப்போது அரசியல் எங்கேருந்து வருது? கோடம்பாக்க களிச்சடைகள் பூரா அரசியலுக்கு வருது. கோடம்பாக்க கொகைன் பார்ட்டிகள் பூரா அரசியலுக்கு வருது. ராத்திரி பூரா குடி கும்பாலம் கூத்து. இந்த கும்பல் ராத்திரி பூரா ஈசிஆரில் பார்ட்டி நடக்காத நாட்களே இல்லை. எல்லாம் கோகைன் பார்ட்டி தான், கோகைன் கோடம்பாக்கம் தான். அப்போது இந்த மக்களை யார் காப்பாற்றுவது? 150 கோடி ரூபா ஒரு படத்துக்கு, தனுசு படத்துக்கு 50 கோடி ரூபா. இப்படி பல பேர் 50 கோடி 100 கோடி தான் இவர்கள் அனுபவிப்பதற்கு மக்கள் காசு கொடுக்கலாம். ஜெயன் ரவி பொண்டாட்டி வரட்டி விட்டுட்டு ஒரு டான்ஸர் கெனிஷா ஃப்ரான்சிஸ் அதோட குடும்பத்துக்கு போயிட்டார். பொண்டாட்டி பிள்ளையும் ஏங்கிட்டு கிடக்கு, எங்கடா அப்போ வேற ஒருத்தரோட இருக்கார். எல்லாம் எது? பாலின உணர்ச்சிகள் தான், செக்ஸாலஜி தான், வக்ரம் தான். இதில் இவர்கள்லாம் எப்படி நமக்கு தலைவர்களாக வர முடியும்? இவர்கள்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுறான் டிவியில். இவர்களெல்லாம் என்னைக்கு இந்த மக்கள் அடையாளம் கண்டு கொண்டு எவன் சினிமா ஓடாமல் இருந்தால், எவனும் சினிமாவில் 150 கோடி ரூபா வாங்காமல் இருந்தால், மம்முட்டியும் மோகன்லாலும் அதிகமாக 10 கோடி ரூபா தான் கேரளாவில். எவ்வளவு? எவனுக்கு கேரவனே கிடையாது, 10 கோடிக்கு மேலே சம்பளமே கிடையாது. இங்கே தான் 300 கோடி 400 கோடி 300 கோடி 400 கோடிக்கு என்ன பிடுங்குறானு இவனுங்க? விவசாயி ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ணுவதற்கு என்ன போராட்டம் நடக்குது? அம்மா அப்பா கிட்ட அடிச்சு 100 ரூபா வாங்கிட்டு போய் சினிமா தேட்டரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம். ஒரு விவசாயி ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ணுவதற்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ணுவதற்கு 6 மாதம் அவன் சேத்துல போராடணும், நாற்று நடணும், களை எடுக்கணும், ஏர் ஓட்டணும். முழங்கால் சேத்துல அவன் 6 மாத காலம் போராடணும். அப்போ தான் ஒரு மூட்டை நெல் கிடைக்கும். அதுக்கு விலை 1000 ரூபாய். இங்கே ஒரு டிக்கெட் 1500 ரூபாய்க்கு வாங்குறான் இந்த களிச்சடைகளை, கொகைன் கோடம்பாக்க களிச்சடைகளை. ஒரு மூட்டை நெல் விற்பதற்கு அவன் பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி எல்லாம் சேர்த்துக்குள்ளே கிடக்கணும். இந்த திராவிட இயக்கம், அழிக்கப்பட வேண்டிய திராவிட இயக்கம் காவிரி காஞ்சி போச்சு. 3 முறை கர்நாடகாவில் டேமெல்லாம் நிரம்புது. இங்கே குருவை காஞ்சு பொண்டாட்டி தாலியை வச்சு அடமான வச்சு உரத்தை வாங்கி போட்டு பயிர் செஞ்சு ஏறு ஓட்டி என்னாகுது? காஞ்சி போகுது. காவிரி திராவிட இயக்கத்தால் காய வைக்கப்பட்ட இருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் மறுபடியும் அதுதான் ஓட்டு போடுறான் 500 ரூபாய் வாங்கிட்டு. தமிழ்நாட்டுக்கு அரசியல் தான் தேவை, அரசியல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தான் தேவை. அதுதான் கால மாற்றத்திற்கான கருப்பொருள். பெரியாரை தேட வேண்டியிருக்கு, கக்கனை தேட வேண்டியிருக்கு, காமராஜை தேட வேண்டியிருக்கு. எம்ஜிஆர் மதுரைக்கு போகிறாரு, பழக்கடை பாண்டி ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வராரு. ஒரு சீப்பர் வந்து சொல்கிறான், முன்னாள் மந்திரி கக்கன் கிழிஞ்ச பாயில் படுத்து கிடக்கிறாரு. போய் பார்த்த கிழிஞ்ச பாயில் ஒரு ஈயத்தட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு படுத்து கிடக்கிறார் முன்னாள் அமைச்சர், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், ஹோம் மினிஸ்டர், போலீஸ் மந்திரி. எங்கே படுத்து கிடக்கிறாரு? ஒரு கிழிஞ்ச பாயில் கோமணத்தை கட்டிட்டு படுத்து கிடக்கிறார். எம்ஜிஆர் பதறிட்டார். ஒரு மனிதாபிமானம் உள்ளவனுக்கு தான் இன்னொரு மனிதாபிமானி தெரியும். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கான். இப்போ வரும்போதே 100 கோடி 200 கோடி கொக்கைன் மூட்டையோடு வரான். அவனும் சாப்பிட்டுக்கிறான், அடுத்தவனுக்கும் கொடுக்குறான். எல்லாம் ராஜபோதையில் இருக்கடா. இதுதான் இந்த கோடம்பாக்கமும் தமிழ்நாடு அரசியல். ஐயா, நடிகர் மீனா வந்து குடியரசு துணைத் தலைவரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க, பாஜகவில் இணைய போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பல நடிகைகள் பாஜகவில் இணைந்தாங்க. கௌதமி பாஜகவில் இணைந்தாங்க, காயத்ரி ரகுராம், குஷ்பு, இப்படி பல நடிகைகள் இணைந்தாங்க. இப்போ பாஜகவில் ஒரு நடிகை இல்லை.
எல்லாம் வெளியேறிட்டாங்க. இப்போது மீனா இணைய போகிறதாக நீங்கள் கேட்குறீங்க. மீனா முருகனுக்கு நெருக்கமானவர். எல் முருகன் மத்திய அமைச்சர். நீங்கள் அவர் வீட்டில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுகிற பொழுது மோடி வந்து கலந்துக்கிட்டார். எப்போ? ஜனவரி 16. அப்போ கலா மாஸ்டரும் மீனாவும் அங்கே இருந்தாங்க. மோடி பொங்கல் விழா எங்கே? தமிழர்கள் பண்பாடு, தமிழர்களுக்கு பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாள். இதில் மீனா பொங்க வைக்கிற பொழுது அங்கே மீனா இருந்ததாக சில புகைப்படங்கள் வந்தது. இப்போ மீனாவும் முருகனும் பாஜகவை வளர்த்துவதற்கு பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள் போல தெரியுது. அதனால தான் மீனா டெல்லி வாசியாக இருந்து துணை ஜனாதிபதியான சந்தித்திருக்கிறார்னு தகவல் வருது. கௌதமியும் குஷ்புவும் காயத்ரி ரகுராமும் வளர்த்த முடியாத பாஜகவை மீனா எப்படி வளர்க்க போகிறாங்கன்னு தெரியல. மீனா எப்படி வளர்க்க போகிறாங்கன்னு தெரியல. பாஜக இப்பொழுது முருகனை வைத்து பாஜக முருகன் மாநாடு நடத்துது. ஆனால் டெல்லியில் மீனா பாஜகவில் முருகனுக்கு எல் முருகனுக்கு ஆதரவாக பிஜேபியில் இணைந்து தமிழ்நாட்டில் பாஜகவை ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கா, இல்லை டெல்லியில் மீண்டும் பிஜேபி ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்கு மீனா எந்த வகையில் உதவுகிறார் என்பதை இனிமேல் நடக்க காலங்களில் தான் மீனாவுடைய அரசியல் செயல்பாடுகளை பொறுத்து தான் நாம் இது பற்றி முடிவு செய்ய முடியும், இது பற்றி பேச முடியும். சார், நிறைய விஷயங்களை உண்மையிலேயே மக்களுக்கு எந்த வகையில் புரியப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை இன்றைக்கி எங்கள் கூட உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிஹைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.